வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாரதி. ஒன்றும் இல்லைங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு கரெக்டாக எலெக்ஷன் ரிசல்ட்டு ஓகேங்களா, அன்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டேங்க. நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மும்பை வேலைக்காக வந்துட்டேன். ட்ரெயின் ஏறிட்டேன், ரிசல்ட் வந்துச்சு. அன்னைக்கு ட்ரெயின்லேயே கொண்டாடினோம், ஒரே ஹாப்பியாக இருந்து வந்துட்டோம். அன்னையிலேருந்து நைட்டு வரை இன்னைய நைட்டு வரை தூங்கவே விடலை. நமக்கே இப்படி இருந்துச்சுன்னா விஜய் அன்னைக்கு எப்படி இருக்கும்? அப்படி என்ன ஒரு கோவம் இவர். அதாவது நிறைய சீட்டு வாங்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனேவே பாதி பேர் கதறாங்க. ஏன்னா ஒரு சீட்டோ 2 சீட்டோ தான் வாங்குவாரு சொன்னாங்க. இவ்வளோ சீட்டு எப்படா வந்தாங்க? மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்களா? அது இதுன்னு என்னென்னமோ கதறாங்க. அது ஒரு பக்கம். இவங்க என்னன்னா வந்து இவரை வந்து சிஎம்மா உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். ஆளுநர் அவர் பாட்டுக்கு அது ஒரு பக்கம். நியூஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டேங்க, முடியல. டெய்லி யூடியூப் நியூஸ் தான். நானே வந்து மொழி திரையத்தில் வந்து புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன். அந்த பிரச்சனைலாம் தாண்டி எனக்கு இந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருந்தது. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை உலகமே எதிர்பார்க்கல அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. உண்மை தானே? உங்களுக்கே தெரியும் தானே? யாருமே நம்பலை. அவர் முதல் மாநாடு போடட்டும், அவர் வந்து இந்த நாமினேஷன் தாக்கணும், கூட்டம் வரும்போது எல்லாமே கூட்டம் ஓட்டா மாறாது, கூட்டம் ஓட்டா மாறாது, அணில் குஞ்சின்னானுங்க, தற்கொலைன்னானுங்க. அவனுங்களால எவ்வளோ சொல்ல முடியுமோ சொன்னானுங்க. ஆனால் என்ன நடந்தது? மக்களுக்கு மாற்றம் தேவை. இதுக்கப்புறம் மற்ற திராவிட கட்சிகள் எதுவுமே இருக்கவே இருக்காது. அதுதான் உண்மை. நாளைக்கு ஒரு வழியாக பதவி ஏற்புங்க. எப்போப்பா இன்னைக்கெலாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக போச்சு. அதாவது விஜய் அண்ணா இடத்துல ஒரு ஆள் நீங்களோ இல்லை நானோ யார் இருந்தாலும் என்ன பண்ணி போய் யோசிச்சு பாருங்களேன். போங்கடா உங்கள் சிஎம் பதவி வந்து தூக்கி போட்டு எட்ட வந்துட்டே இருப்போம். ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் ஒரு தடவையா 2 தடவையா 3 தடவை அந்த மக்கள் மாளிகை போயிட்டு 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 வராது அண்ணன். இதில் வேற வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ வேற வழியே இல்லை, மற்றவங்க நாடி தான் ஆகணுன்னும் போது வச்சு செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு பாடம் மக்களே. அடுத்த வாட்டி அண்ணன் நம்ம விட்டுறவே கூடாது. இந்த 100 200 தொகுதி சால்ட்டாக கொடுக்குறோம். இந்த வாட்டி நிறைய பேர் எப்படி ஓட்டு போடாமல் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எங்கே ஜெயிக்க போகிறாரு அந்த ஒரு எண்ணம் தான் இப்போ தெரிஞ்சுதா. அண்ணன் நின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். அண்ணன் முகத்துக்காகவே கண்டிப்பாக ஓட்டு வந்துடும். இப்போவே இந்த டிவிக்கு எம்எல்ஏஸ் பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது. அதில் ஒரு சில உண்மை இருக்குது, ஒரு சில பொய்யும் இருக்குது. அவங்க எல்லாம் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவங்க முகத்தை பார்த்தோ அவங்க என்ன மக்களுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோலாம் ஓட்டு போடல. விஜய் அண்ணா முகத்துக்கு மட்டும்தான் ஓட்டு. இதை உணர்ந்து அவங்க இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு அவங்களோட வந்து ஃப்யூச்சருக்கான ஒரு நல்ல வழி. அதை விட்டுட்டு கத்தியில் கேக் வெட்டுறது என்னென்னமோ பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லாது. அதெல்லாம் வந்து முற்றிலுமாக டிவிக்கில் இருக்கிறவங்க எல்லாமே தவிர்த்துடணும். எம்எல்ஏலாம் அண்ணன் ஒரு ஆளுக்கு வந்த ஓட்டு தான் இது. அவங்களுக்குலாம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க கஷ்டப்பட்டுலாம் எதுவும் ஓட்டு வாங்கலை, அண்ணனுக்காக தான். ஓகேங்களா? அவங்க என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதெல்லாம் அந்த மக்களுக்கு பெருசாக தெரியாது. அதுதான் ரியல். திமுக கதற போகிறாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பார்ப்பானுங்க. சன் டிவிலே நம்ம படம் தான் ஓட போகுது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. திமுக சரி, அதிமுக சரி, சம்மந்தமே இல்லாமல் என்டிகே சரி, எல்லாருமே கதறாங்க. கதறாங்க. இதெல்லாம் நடக்காது. ஆளுநர் ஆட்சி வந்துருமா அதுக்குள்ளே? இவர் சிஎம்மாவே ஆக மாட்டாராம். இவர் மேலே கேஸ் போட்டுருவாங்களாம். அண்ணன் சிஎம் ஆகட்டும். யார் மேலாம் கேஸ் வருதுன்னு நல்லா பாருங்க. கேஸ் வந்துடும். நான் வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக மணி வந்து நைட்டு ஒரு 11 ஆகுது. நேற்றுலாம் வந்து அண்ணன் எப்படா சிஎம் ஆவார், எப்போ அந்த போயிட்டு சொல்லுவாங்கள்ல, ஜோசப் விஜய் ஆகிய நான் பதவி இருக்கிற அந்த ஒரு பதவி பிரமாணம் எடுத்து பாருல, அது எப்போ சொல்லுவார்னு ஒரே ஆர்வமாக இருந்தது. எப்போன்னு தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் தூக்கம் வரமாட்டுது. ஏன்னா பயம், அவ்வளோ பயம் இருக்குது. எப்போ எவன் பல்டி அடிப்பான்னு ஒன்றுமே புரியல. இப்போ நமக்கு பாருங்க, 1 2 குறைஞ்சாலே திரும்ப மாட்டிப்போம். அண்ணன் போயிட்டு அந்த ஸ்டேஜில் போய் நின்று பேசினாதான் இருந்தாலும் நல்லா இருக்கு. ஆளுநர் வந்து அந்த ஆர்டரே கொடுத்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு போயிட்டு அண்ணன் பேசிடுவார். மக்களே மறக்காமல் எல்லாரும் நாளைக்கும் லைவ் பார்க்குறோம். ஓகேவா? அடுத்த வாட்டி விட்டுறவே கூடாது மக்களே. 200 தொகுதி சாலிடாக கொடுக்குறோம். ஓகே, கொடுத்து அண்ணனை ஜெயிக்க வைக்கிறோம். டன்.